நம்ம மண்ணில் நம்ம வீட்டு தோட்டத்தில் சூப்பராக நான் காய்கறிகளை காய்ச்சிட்ருக்குங்க. அதில் இந்த கத்திரிக்காய்கள் வந்து எனக்கு ரொம்பவே வெரைட்டியாக சூப்பராக காய்ச்சிட்டு இருக்குது. அதில் நான் எடுத்துக்கிறது இந்த குட்டி வரிக்கத்திரி தாங்க. பிஞ்சுகள் நிறையவே விட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு 10 கத்திரிக்காய் பிஞ்சை வந்து எடுத்திருக்கேன். மேல் காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதியை 4ஆக கீறி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சாச்சு. ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து அதை இந்த கத்திரிக்காய்களை வதக்கி எடுத்துக்குவோம். பொன்னிறமாக வதங்கினா போதும், ரொம்பவும் சிவக்க வதக்கிற வேண்டாம். இந்த கத்திரிக்காய்களை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது நம்ம அந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். வெந்தயம், மிளகு, ஜீரகம், ஒரு 10 வரைமிளகாய் போட்டால் போதும். ஏன்னா குழம்பு பொடி தனியாக போட போகிறோம். அதுக்காக கருவேப்பிலை. இது நல்லா வதங்கிட்டு வரும்போது ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சியும் பச்சை வாசனை போக நம்ம வதக்கிக்குவோம். அதோட ஒரு 10 பல் பூண்டு. இதெல்லாம் வதங்கிட்டு வரும்போது பெரிய அளவு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 மட்டும் எடுத்து அதை தனியாக கட் பண்ணி அதையும் நம்ம நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்குவோம். இது கூட 2 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி அளவு போடும்போது கொஞ்சம் புளியோட அளவு குறைச்சிக்கலாம். அது கூட ஒரு 1/4 பங்கு அளவுக்கு ஒரு தேங்காய் சில்லு. இது எல்லாத்தையும் வதக்கி தனியாக ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போது அந்த எண்ணெயில் நாம் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். வெந்தயம் எல்லாம் வதக்கிக்குவோம். நம்ம தேவையான அளவுக்கு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்கிட்டு வரும்போது நாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு பொடி, ஏற்கனவே மிளகாய் போட்டதுனால நான் 1 ஸ்பூன் தாங்க குழம்பு பொடி போட்டிருக்கேன். அது கூட மஞ்சள் பொடி எல்லாம் வதங்க விட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து, ஏன்னா ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம், ஸோ அந்த அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு அதையும் வடிகட்டி சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டு இந்த எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுருவோங்க. நல்ல பச்சை வாசனை போக கொதித்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். அப்போது கொதித்து பச்சை வாசனை போக வந்ததுக்கப்புறமா நாம் இந்த கத்திரிக்காய்கள் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய்களையும் இதில் நாம் சேர்க்க போகிறோங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படியே ரெடி ஆயிடுச்சு. இதை சிம்லேயே வச்சு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா பாருங்கள், அதனுடைய நிறம் மாறி எவ்வளோ அழகாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வருதுன்னு பாருங்கள். நல்லாவே வத்திருச்சு. வத்த தான் இது வந்து ரொம்பவே டேஸ்ட் வரும். இந்த மாதிரி மாறும்போது தான் நாம் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள், கீரைகள் எல்லாத்தையும் வச்சு சூப்பராக இன்றைக்கி ஒரு சாதம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். சாதம், எண்ணெய் கத்திரிக்காயை வச்சு சூப்பரான யம்மியான ஒரு குழம்பு, மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு கூட்டு, இது கடையில் வாங்கின காலிஃப்ளவர் வச்சு ஒரு பொரியல், அது தவிர நெல்லிக்காய், உப்பு நெல்லிக்காய், வீட்டிலையே விளைஞ்ச கொத்தமல்லி எடுத்து கொத்தமல்லி தொக்கு. இன்றைக்கி சூப்பரான லஞ்சு நாம் சாப்பிட்லாம். வாங்க, நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.